இதுதான் நம்மளோட யூடியூப் சேனலோட முதல் வீடியோ. நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா TN74 கேர்ள்ஸ். இந்த நேம் எப்படி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது நேம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கமெண்டில் கழுவி ஊற்றாமல் என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீசெண்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு விலாகாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் சும்மா சாப்பிட போகிறோம். சரி அது வீடியோவை போடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான். ஸோ அதையும் போட்டுடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. மணிமேடை, நாகர்கோவில் மணிமேடையில் இருக்கிற கிரேஸ் பேக்கரி இதுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன ஒரு பார்ட்டி மாதிரி. ஸோ அதுக்காக வந்திருக்கோம். இப்போ நம்ம என்னென்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா வெனிலா ஐஸ்கிரீம், டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம் அண்டு கூட வந்து கிரிஞ்சு பார்ட்டி கிரஞ்சு வாங்கியிருக்கு. அண்ட் இது வந்து பிளாக் கரண்ட் மை ஃபேவரட். அண்ட் கீழே யாருக்கெல்லாம் பிளாக் கரண்ட் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஸ்வீட் சாப்பிட்டா காரம் சாப்பிடணும்னு தோணும்ல, அதுக்காக கூட வந்துட்டு கிரிஞ்சுக்கு எக்கும் எனக்கு வெஜ்ஜும் வாங்கியிருக்கோம். அண்ட் தென் ஸ்பெஷலாக மலாய் குல்ஃபி வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் சாப்பிட்டேன்னா என்னன்னு தெரியல, பட் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மலாய் குல்ஃபி அப்படின்னு நேம் வந்ததுனால ஸோ அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு மில்கில் பண்ண மாதிரி அதில் பாதாம் பிஸ்தா நட்ஸ் எல்லாம் போட்ட மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சுட்டு புரியும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ஆக்சுவலி கோவா ஃப்ளேவர் மாதிரி இருக்குது. எனக்கு கூட வந்து கிரிஞ்சு பார்த்து வந்து சாப்பிட விட மாதிரி என்னதுனாலும் எனக்கு அப்படின்னு பாம்போன்னு கேட்குது. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ஸோ ஓகே, நல்லா இருக்கு. வெளியில் வந்து நல்லா இருக்கு. உள்ளேயுமே வெளியில் க்ரன்ச்சியாக உள்ள கொஞ்சம் சாப்பிட்ற வித்தியாசமாக நம்ம சாக்கோபார் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஆனால் வேற ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. பட் ஓகே, 10க்கு நம்ம ரேட்டிங் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 8 அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஆக்சுவலி என்ன நடந்தா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 3வது டேக்கு எடுக்கிறாங்க. என்ன நடந்துச்சுன்னா பிளாக் கரண்ட் உருகிட்டுன்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்தேன். அப்போ இப்பவும் டிஸ்டர்பன்ஸ் தான். அப்போ என்ன நடந்துச்சுன்னா அந்த ஓனர் இருக்காங்கல்ல, அந்த ஓனராக தெரிஞ்சிடல, அந்த அங்கிள் வந்து சர்வ் பண்ணாங்க. டேபிள் புஸ்தகம் ஒரு இழி விட்டாங்க. சரி அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் போச்சுன்னு பார்த்தா எங்கள் கூட வந்த ஜீவன் பின்னாடி இருந்து ஃபோனில் கற்றுச்சு. சரி அதுதான் முடிஞ்சுன்னு பார்த்தா வீடியோ எடுத்தாங்களா வீடியோகிராஃபர், அவங்க வீடியோ எடுக்கல, ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இந்த தடைகளையும் தாண்டி உங்களுக்கு நான் வீடியோ அனுப்ப போகிறேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய தரமான சம்பவங்களான வீடியோக்கள் வரும். ஐஸ்கிரீம் உருகுது, நான் சாப்பிட்டுட்டு வந்து பேசுகிறேன். பாய். ஒரே ஓட்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பப்ஸுக்கு சாஸ் ஊற்றி திம்போம். இந்த நாய் சாஸுக்கு தான் பப்ஸ் வாங்குவோம். எப்படி சாஸுக்கு, இந்த பப்ஸும் அப்படி வாங்கினது தான். சாஸை பார்த்து இந்த சாஸ் பாட்டில் பார்த்தோன்னா இதை குடிக்கணும்னு தோணுதுன்னா அது எந்த அளவுக்கு சாஸ் வெறியாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் கேங்க்லேயும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சுற்றும். கமெண்ட் பண்ணிடுங்க. வேறு என்ன சொல்ல, இதுகளையும் வச்சுட்டு சமாளிக்க வேண்டியிருக்கு. நம்ம டெண்டர் கோகனட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ காலி ஆகிட்டு கொஞ்சம் போயிடுச்சு. எப்படின்னா சின்ன சின்ன அந்த இளநீ வழுக்க சொல்லுவாங்கல்ல, அது உள்ள சின்ன சின்ன பிட்ஸாக இருக்குது. நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். நம்மளோட நியூ லாஞ்சா பழைய லாஞ்சா தெரியல, இன்றைக்கி தாங்க நான் பார்த்தேன். சோதிங்களாம் அப்படின்னு ஒரு எடுத்து வாங்கினது. பட் இட்ஸ் ஓகே, டேஸ்ட் குட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஸோ நான் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணல. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மொபைலில் சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் வீடியோஸ் கண்டினியூ பண்ண முடியல, லாஸ்ட் எண்டு மட்டும். ஸோ அதனால இந்த ஒரு வீடியோ. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் கொஞ்சம் கரகரன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் நாய்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு.
ஸோ அது இந்த வீடியோவில் அப்படி தான் அமைஞ்சிச்சு. ஸோ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக வாய்ஸ் வரும். அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஐடியா மாதிரி கொடுங்க, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு vlog பண்ணுறோம், இந்த இடம் இருக்குது நாகர்கோயிலில், எங்களுக்கு தெரியாத இடம் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்தந்த பிளேசஸ் வந்து இந்த பிளேஸ் போய் எங்களுக்காக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொன்னால் ஷுவராக நான் போய் அந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்ட் தென் ப்ளீஸ் கொஞ்சம் அவுட்டர்லாம் சொல்லாமல் நாகர்கோயில் சிட்டிக்குள்ளே சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அன்னைக்கு ஓகே, ஐஸ்கிரீம்ஸ் ஆர் ஓகே. ஓகே மீன்ஸ் குட். அண்ட் அந்த பஃப் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு.